கண்மணி கொஞ்சம் காஃபி போட்டு வந்து தரியாமா? எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, காஃபி போட்டு வந்தா. அத்தை சூப்பரா ஆரம்பிச்சிட்டாங்க காஃபி மேட்டரை. இப்ப கண்மணி காஃபி கொடுப்பா, அதுல உப்பு இருக்குன்னு துப்புவாங்க. ரொம்ப ஜாலியா இருக்க போகுது, பாப்போம் அதையும் தான். இந்தாங்கத்த, நீங்க கேட்ட காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன், சூடா இருக்கு, பார்த்து கொஞ்சம் குடிங்க. அண்ணி எனக்கு கொஞ்சம் போட்டு தரீங்களா? அப்புறம் நம்ம கோயில் போயிட்டு வருவோம். சரிம்மா, கொஞ்சம் குடு, நான் சூடு ஆறின உடனே குடிக்கிறேன். நீயும் வாமா, கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா, காஃபி குடிச்சிட்டு வாங்க, கோவில் கிளம்பிடலாம். சரி, நான் காஃபி குடிச்சிட்டு வரேன். நீங்களாம் பூஜை ஜாமான்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை. தெரியுமா, அதனால தான் நம்ம நாகலத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லினாங்க. எனக்கும் எல்லாம் தெரியும் தான். சரி, கொஞ்சம் காஃபியை குடிங்க. இந்தாங்கத்த காஃபி. சரி, நம்ம ஆக்டிங் ஆரம்பிப்போம். என்ன நிஜமாலே உப்பு கறிக்குது? தூ என்னடி காஃபில உப்பள்ளி போட்டு வச்சிருக்க? என்ன இது காஃபி? நான் காஃபி கேட்டா அதுல உப்பள்ளி கொட்டி வச்சிருக்க. இது காஃபி மாதிரி தெரியல, கோமிய மாதிரி இருக்கு. என்னடி தங்கச்சி, நீ வந்து கேளுடி, என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. அக்கா ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி போய் உங்களோட சேர்ந்து. என்னம்மா காஃபியை கொண்டு வர சொன்னா காஃபில உப்பள்ளி கொண்டு வந்து வச்சிருக்க? அதுக்கெல்லாம் காஃபி போட தெரியுமா தெரியாதா? நான் காஃபியில் சக்கரை தான் போட்டேன், அவங்களுக்கு வேணும்னே பண்ணுறாங்க. நான் வந்ததுலேருந்து அந்த நகை காணாம போனதுலேருந்து என்னை இப்படி தான் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் காஃபியில் சக்கரை தான்ப்பா போட்டேன், வேணா ரினிக்கிட்ட கூட கேட்டு பாருங்க, அவள் கூட பார்த்தா நான் காஃபி போடும்போது. ஏமால ரினி? சரி, எல்லாரும் நீ இப்படியே பேசுறேன், போய் படுக்கிறேன் போங்க, நான் சக்கரை தான் போட்டேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே போய் படுக்கிறா, ஏதோ பெரிய மனுஷி மாதிரி. அக்கா பாருங்கக்கா, இவ லூஸ் மாதிரி பண்றா. பேசிட்டு இருக்கும் போது நிஜமாலே போய் படுத்துட்டா பாருங்களேன். ஆமா, ரொம்ப கொழுப்பு தான், ரொம்ப ஓவரான கொழுப்பு தான். பாருடி உங்க அண்ணியை எப்படி பண்ணி வச்சிருக்கு ரினி. நீ தான் பாக்குறியே. அம்மா, அண்ணி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா, நீ தாம்மா வேணுன்ட்டே பண்றேன்னு நினைக்கிறேன். நீ வந்ததுல இருந்து அண்ணி இப்படிதான் திட்டிக்கிட்டே இருக்க. அநேகமா அவங்க சக்கரை தான் போட்டிருப்பாங்க, நீ தான் வேணுன்ட்டே உப்பள்ளி போட்டிருக்கன்னு சொல்லியிருப்ப. எனக்கு தெரியாது அவனை பத்தி. என்னக்கா எல்லாருமே உங்களை பொய்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம டிராமா அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். நம்மள லூஸ் ஆக்கிட்டு போயிட்டாடி. நான் அதுல நிஜமாலே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நிஜமாலே உப்பு கரிச்சிச்சு. வரைக்கும் கிளாசிக்கல் பார்பி லைஃப் ஸ்டைல் சார்பாக சுகந்திர தின நல்வாழ்த்துக்கள்.